ஆண்களை விட பெண்கள் எவ்வகையில் குறைச்சல் என்கிற தலைப்பில் மார்ச் 1 25 நாள் விடுதலையில் ஒரு தலையங்கம். அதில் கூறப்பட்டிருந்ததாவது, வீட்டை பராமரிப்பதில் ஆண்களைக் காட்டிலும் பெண்களே அதிக நேரம் ஒதுக்குவதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. அதாவது, வீட்டு வேலைகளைச் செய்வது, வீட்டில் உள்ளோரை பராமரிப்பது போன்ற ஊதியம் இல்லாத பணிகளை அதிகம் செய்வது பெண்களே என்று தரவுகள் கூறுகின்றன. பெண்களின் உழைப்பைச் சுரண்டும் ஆண் மகனின் மனதில் பெண் என்றால் தனக்கு அடிமை, தன் பேச்சை எவ்வகையிலும் தட்டக்கூடாது, மறுத்து பேசக்கூடாது என்ற மனப்பான்மைக்கு மட்டும் குறைச்சல் இல்லை என எழுதியிருந்தது. நேர்மையாக அந்த தலையங்கம் எழுதப்பட்டுள்ளதா என பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. ஆண்களை விட பெண்கள் எவ்வகையில் குறைச்சல் என கேட்டு கி. வீரமணி கண்ணீரும் கம்பலையுமாக பெண்களுக்காக எழுதிய அந்த தலையங்கத்தை முழுமையாக வாசிப்பதற்கு முன் கி. வீரமணி வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்ப்போம். தலையங்கத்திற்கு தொடர்பான சம்பவம்தான். மகளிரணி மகளிர் பாசறையினரிடையே தமிழர் தலைவரின் காணொளி மற்றும் பெண்கள் பிறவி தொழிலாளிகளா என்கிற தலைப்பிலும் மே 3 20 நாள் விடுதலையில் கி. வீரமணி கூறியது என கலி பூங்குன்றன் ஒரு தகவலை பகிர்ந்தார். அது என்னவென்று பார்ப்போம். நமது பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தோடு ஒப்பந்தம் ஒன்றை போட கனடாவுக்குச் சென்றோம். பல்கலைக்கழக பேராசிரியர்களும் வந்தனர். அதில் சில பெண்களும் உண்டு. கனடாவில் ஒருவர் வீட்டில் தங்குவதற்கு ஏற்பாடாகி இருந்தது. அந்த வீட்டில் ஓர் அம்மையார் மட்டுமே தனியாக இருந்தார். காலை உணவு மதிய உணவு தயாரிப்பில் நமது பல்கலைக்கழக பேராசிரியைகள் ஈடுபட்டிருந்தனர். உணவு பரிமாறியதும் அவர்கள்தான். அப்பொழுது அந்த வீட்டுக்குரிய கனடா அம்மையார் எங்களை பார்த்து கேட்டார், நானும் காலை முதலே பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். வந்ததிலிருந்து எல்லா வேலைகளையும் உங்கள் பெண்களே செய்து கொண்டு இருக்கின்றனர். ஏன் ஆண்கள் உதவி செய்ய மாட்டீர்களா என்று கேட்டபொழுதுதான் எங்களுக்கு கி. வீரமணிக்கு சுள்ளென்று உரைத்தது. அன்றிலிருந்து குறைந்தபட்சம் சாப்பிட்ட தட்டை கழுவும் பழக்கத்தில் ஈடுபடுவதுண்டு என்றாராம் கி. வீரமணி. இத்தகைய யோக்கியதைக்கார பேர்வழி கி. வீரமணி தான் ஆண்களை விட பெண்கள் எவ்வகையில் குறைச்சல் என்று தலையங்கமும் எழுதினார் என சொன்னால் அது உலக மகா உருட்டாக புரட்டாக தானே இருக்கும். அதாவது 87ஆம் வயதில் தான் தன்னை பெண்ணிய போராளி என சொல்லிக் கொள்கிற ஒரு ஆசாமிக்கு சாப்பிட்ட தட்டை கழுவி வைக்க வேண்டும் என்கிற அறிவே வந்திருக்கிறது என்றால் இதுநாள்வரை புத்திக்கெட்டு போயிருந்ததை என்னவென்று சொல்ல. அதை பெருமையாக வேறு பீத்திக் கொள்கிறார். இதுநாள்வரை இக்காரியம் செய்யாததற்கு என் மனைவிக்கு உதவியாக இல்லாமைக்கு வெட்கப்படுகிறேன் என்று சொல்லவில்லை. ஆனால் மேடையில் ஆண் பெண் சமத்துவம், பெண்கள் ஆண்களுக்கு சளைத்தவர்களல்ல என பேசி நாடகமாடி கொண்டு இருந்திருக்கிறார். பெரியாரின் முதல் தொண்டனாம் கி. வீரமணிக்கு சாணியில் முக்கிய செருப்பால் அடித்து பாடமெடுப்பது போல் அல்லவா ஒரு கனடா நாட்டு பெண்மணி பாடமெடுத்திருக்கிறார் எனதான் சொல்ல வேண்டும். கனடா நாட்டு பெண்மணிதான் ஆனானப்பட்ட கி. வீரமணியின் வீட்டு பெண்களுக்கே விடுதலை வாங்கித் தந்துள்ளார் என்று சொன்னால் மிகையில்லை. ஈ. ராமசாமி ஒரு நாளும் உன் வீட்டுக்காரம்மாவுக்கு வீட்டில் ஒத்தாசையாக இரு என்கிற சாதாரண பாடத்தை கூடவா கி. வீரமணிக்கு சொல்லித் தரவில்லை. ஈ. ராமசாமி மனைவிமார்களுக்கு ஒத்தாசையாக இருந்திருந்தால் தானே தன் சிஷ்யனுக்கு அதை உரைக்க வேண்டும் என்கிற அறிவிருந்திருக்கும். இந்த லட்சண அறிவுடன் தான் ஆண்களை விட பெண்கள் எவ்வகையில் குறைச்சல் என தலையங்கம் எழுதியுள்ளான். அவ்வாறாக எழுதிய தலையங்கம் என்ன நேர்மையிருக்கும். தலையங்கத்தில் தொடர்ந்து தந்தை பெரியார் சகாப்தத்தில் திராவிட இயக்க சித்தாந்தத்தில் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களைக் காட்டிலும் பெண்கள் மேலோங்கி நிற்கிறார்கள். பெண்களே மாநாடு கூட்டி பெரியார் என்ற பட்டத்தை கொடுத்த பெருமை தமிழ்நாட்டு பெண்களையே சாரும் என சந்தடி சாக்கில் எந்த பெருமைக்கும் தகுதியில்லாதபோதும் தங்கள் பெயரை வெட்கமேயின்றி இணைத்துக் கொள்கிறார்கள். பெண்கள் அறியாமையில் அறிவில்லாமல் தான் ஈ. ராமசாமிக்கு பெண்கள் பட்டம் தந்திருக்க வேண்டும்.
அறிவுள்ள பெண்களாக இருந்தால் ஈ. ராமசாமி வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இருந்த இருப்புக்கும் பெரியார் பட்டம் ஒரு கேடா என கேட்டிருப்பார்கள். அப்படி தானே ராமமிர்த அம்மையார். ஈ. ராமசாமியின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறோம். ஈ. ராமசாமி எல்லாம் பெரியார் பட்டத்திற்கு தகுதியான நபரா என கேள்வி எழாமல் போகாது. பாசறை முரசு மார்ச் 2011 இதழில் எழுத்தாளர் சி. சிவகாமி என்பவர் எழுதிய கட்டுரையை வாசிப்போம். கீற்று இணையதளத்தில் வந்த கட்டுரையை இங்கே தருகிறோம். ஒரு அயோக்கியன் வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு ஈ. ராமசாமியின் அடிமைகள் யோக்கியனைப் போல் பேசிதிரிவது உலகில் மகா பித்தலாட்டம். இனி கட்டுரை. மனை வாழ்க்கையை பொறுத்த வரையிலும் அன்னையார் பழங்காலத்து பெண். தன் விருப்பப்படி கணவனை நடக்கச் செய்யும் நாகரிக பெண்ணல்லர். கணவன் எண்ணம் சரியோ தவறோ அதற்கு மாறுபடாதவர். அவர் செய்கை எதுவாயினும் அதற்கு துணை செய்பவர். இரவு நேரங்களில் ஈ. ரா அந்நாட்களில் வெளியில் விபச்சாரி வீடுகளுக்கு சென்று விடுவதுண்டு. எங்கே ராமசாமி என்று சில சமயங்களில் ஈ. ராவின் தந்தையார் அன்னையாரை கேட்பார்களாம். உடனே அன்னையார் தமது மாமனார் கோபத்துக்குத் தன் கணவர் ஆளாகாத வண்ணம் தூங்குகிறார்கள் என்று பதில் சொல்லுவார்களாம். ஈ. ரா படுத்திருப்பது போல அவருடைய படுக்கையில் ஒரு தலையணை மீது போர்வை போர்த்தப்பட்டிருக்குமாம். ஈ. ரா சென்றிருக்கும் இடத்திற்கு நல்ல பக்குவமான உணவுகளை வீட்டார் அறியாமல் ஆள் மூலம் அனுப்புவார்களாம். ஈ. ரா கேட்கும்போதெல்லாம் தடை கூறாமல் உடனே தான் அணிந்திருக்கும் நகைகளை எடுத்து தருவார்களாம். தான் தரிக்கும் ஆடைகளையும் தூக்கிக் கொடுப்பார்களாம். இவைகள் எதற்காகவென்று அன்னையாருக்கு தெரியும். இக்காலப் பெண்கள் இதற்குச் சம்மதிப்பார்களா? எவ்வளவு பதிபக்தி என்கிறார் கட்டுரையாளர். கட்டிய மனைவி நாகம்மையை ஈ. ராமசாமி எதற்கு பயன்படுத்தி இருக்கிறார் பாருங்கள். அப்பன் தன்னை கேட்டால் எப்படியாவது சமாளி என சொல்ல பயன்படுத்தி இருக்கிறார். கூத்தியாளை திருப்திப்படுத்த மனைவியானவளின் ஆடை ஆபரணங்களை தந்திருக்கிறார். மனைவி இவ்வளவு கேவலமாக நடத்திய ஆசாமி எப்படி பெரியாராக ஆக முடியும்? எவனுக்கெல்லாம் பெண்ணியம் பற்றி பேச தகுதியில்லையோ அவன் தான் நம் நாட்டில் நிறைய பெண்ணியம் பேசுகிறான். தொடர்ந்து நாம் குறிப்பிடும் விடுதலை தலையங்கம் இவ்வாறு எழுதுகிறது. ஒரே நாடு ஒரே மதம் பேசும் சங்கிகளின் மனப்பான்மை என்ன? ஆண்களைவிட பெண்கள் அதிகம் படிக்கிறார்கள். வேலைக்குப் போகிறார்கள், சம்பாதிக்கிறார்கள். அதன் காரணமாக ஆண்களை பெண்கள் மதிப்பதில்லை. அத்தகைய பெண்களை விவாகரத்து செய்ய வேண்டும் என்று RSS தலைவர் மோகன் பாகவத் கூறுவது அவர்கள் வரித்து கொண்ட இந்து மத்தின் சாரமும் காரமும் ஆகும் என எழுதியுள்ளது. எப்படி காரன் தன் வீட்டு பெண்களை அடிமையாக வைத்து கொண்டு ஊராருக்கு பாடமெடுக்கிற அயோக்கியனாக இருக்கிறானோ அதே போல் பெண்களை மதம் கட்டுப்படுத்துவது குறித்து எழுதும்போதும் அது ஏதோ ஒரு மதத்திற்கு சொந்தமானது போல் எழுதி எந்த விஷயத்திலும் நான் யோக்கியனில்லை என சொல்லாமல் சொல்லுகிறான். அந்த வகையில் பிரபல கிறிஸ்தவ மதபோதகர் ஒருவரும் முஸ்லிம் அரசியல்வாதி ஒருவரும் ஆண் பெண் சமத்துவம் பற்றி என்ன கூறினார்கள் என பார்த்து ஏன் காரனின் புத்தி சோரம் போனத்தன்மையுடனேயே இருக்கிறது என பார்ப்போம். கிறித்தவ மத போதகர் மோகன் சி. லாசரஸ் ஒரு கூட்டத்தில் பேசியது மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் போல் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அது தான் மனைவியின் பரிசுத்தம். நீங்கள் மணிக்கணக்காக 2 மணி நேரம் ஜெபம் செய்து 4 மணி நேரம் பைபிள் வாசித்து ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்து வீட்டிலிருக்கிற புருஷருக்கு கீழ்ப்படியாவிட்டால் நீங்கள் பரிசுத்தத்தில் குறைவுள்ளவர்கள் என்று அர்த்தம். வீட்டிலிருக்கிற புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும். புருஷர் தலையாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. என் புருஷன் என்னுடைய சொல்லை தான் கேட்க வேண்டும் என சொல்லிக் கொண்டிருந்தால் பரிசுத்தக் குழைச்சலான குடும்பம் நடத்துகிறீர்கள். ஒரு குடும்பம் என்றால் ஆண்டவர் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார். மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். எதிர்த்து பேசக்கூடாது. மனைவி புருஷன் மீது அதிகாரம் செலுத்தக்கூடாது. மனைவி புருஷனை கேவலப்படுத்தி விடக்கூடாது. கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கீழ்ப்படிதல் என்பது அடிமைத்தனமல்ல. சிலர் தவறாக நினைக்கிறார்கள். அது அடிமைத்தனம் பெண்ணடிமைத்தனம் என. அப்படி கிடையாது.
கீழ்ப்படிவது தான் பெண்களுக்கு அழகு என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் எந்த இடத்திலும் புருஷனுக்கு மனைவி அடிமை என சொல்லவில்லை. கீழ்ப்படிதல ஒரு அற்புதமான சுபாவம். அழகு. அதை செய்வீர்களா? அந்த அழகு உங்கள் வீட்டில் இருக்கிறதா? அந்த மாதிரி பரிசுத்தம் உங்கள் குடும்பத்திற்குள் இருக்கிறதா என முடிக்கிறார். தமிழகத்தில் தடுக்கி விழுந்தால் பெண்ணியவாதிகள் மேல், தீக்க கார பெண்ணியவாதிகள் மேல் தான் விழ வேண்டும். அப்படியிருந்தும் ஒருவனையும் ஒரு மயிராக கூட மதிக்காமல் எவ்வளவு தைரியமாக பேசுகிறார் லாசரஸ். ஆண்டவர் கர்த்தர் இருக்க எவனுக்கு பயப்பட வேண்டும், பெரியாராவது வெங்காயமாவது என்கிற ரீதியில் பேசுகிறார். உங்கள் பெண்ணடிமைத்தன பேச்சை இந்து மதத்தோடு வைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து பக்கமெல்லாம் வந்துவிடாதீர்கள். கிழித்து விடுவோம் என்பதாக மோகன் சி. லாசரஸ் பேச்சை பார்க்கலாம். தீக்க காரனின் பெண்ணிய சிந்தனை யோக்கியதை அந்த மட்டத்தில் தானே உள்ளது. கி. வீரமணிக்கு வெட்கமாக இல்லையா? இப்படியொரு பேச்சைக் கேட்டு எந்த எதிர்வினையும் ஆற்ற முடியாத கோழையாக இருக்கிறோமே என. அதெல்லாம் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என மெய்யாக வாழ்கிறவனுக்கு தான் இருக்குமே தவிர போலிகளுக்கு எப்படியிருக்கும்? ஆண் பெண் சமம் அல்ல. முஸ்லிம் லீக் தலைவர் சர்ச்சை பேச்சு என்கிற தலைப்பில் 30 ஜனவரி 25 அன்று பல்வேறு தினசரிகளில் வந்த ஒரு செய்தி. வழக்கம் போல் முஸ்லிம் தலைவர் பேசியது என்பதால் தொடை நடுங்கி கி. வீரமணி தம் பத்திரிகையில் பிரசுரிக்க பயந்துவிட்டார் போலும். கேரளாவை சேர்ந்த IUML எனப்படும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் பொதுச்செயலர் சலாம் ஆணுக்கு பெண் சமமானவர்கள் கிடையாது என கூறி உள்ளார். கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி எனப்படும் எதிர்க்கட்சிகளின் கூட்டணியில் IUML அங்கம் வகிக்கிறது. இதன் பொதுச்செயலராக இருக்கும் சலாம் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் ஆண்களும் பெண்களும் சமமானவர்கள் அல்ல. ஒலிம்பிக்கில் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு வெவ்வேறு பிரிவுகள் உள்ளன. ஆணும் பெண்ணும் வேறுபட்டவர்கள் என்பதால் தானே இது இருக்கிறது. ஆணும் பெண்ணும் எல்லா வகையிலும் சமம் என்று சொல்ல முடியுமா? உலகம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறதா? ஆண் பெண் சமம் என்று சொல்பவர்கள் கண்களை மூடிக்கொண்டு உலகம் இருட்டு என்பவர்கள் என்றாராம். இந்த பேட்டி தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகி கேரளாவில் சர்ச்சையானது. சலாமின் இந்த கருத்துக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஆனால் பெண்ணியவாதிகள் என சொல்லி பொழுதை கழிக்கிற தீக்க ஆசாமிகள் எந்தவொரு கருத்தையும் விமர்சனத்தையும் முஸ்லிம் தலைவர் பேசியது என்பதால் பயந்து கொண்டு வைக்கவில்லை. ஆக ஆண் பெண் சமத்துவம் சுதந்திரம் என்பது போன்ற விஷயத்தில் தீக்க காரனின் யோக்கியதை இது தான். இவ்வளவு தான். இந்த வெட்கங்கெட்ட அறிவை பெண்ணியத்தை இவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஈ.வே. ராமசாமி எப்படி பெரியார் என்கிற அடைமொழிக்கு தகுதியான நபராக இருக்க முடியும் என நாம் கேட்டால் அதிலென்ன பிழையிருக்க முடியும்?